தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் தொண்டர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் திரைத்துறையினர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் வேல்முருகன் வழங்க கேட்கலாம். வேல்முருகன், விவரங்கள். மோனிஷா, குறிப்பாக இன்று காலை முதலே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேடு கட்சி அலுவலகத்தில் தற்போது ஏராளமான பொதுமக்கள் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல மத்திய இணையமைச்சர் எல்முருகன், காலையிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பாஜகவுடைய தொண்டர்கள் இங்கே வந்த வண்ணம் இருக்கிறார்கள். அதே போல தேமுதிக தொண்டர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வரை அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது கோயம்பேட்டினுடைய அம்பேத்கர் சிலையிலிருந்து தற்போது நேரடியாக பேரணியாக வருவதற்கு அங்கே ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. காலை முதலே மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவங்களுடைய அந்த நினைவிடத்திற்கு காலை முதலே பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்று இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போல பல பாஜகவுடைய நிர்வாகிகள், அது மட்டுமில்லாமல் மற்ற கட்சியினுடைய தலைவர்களும், குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வருவதற்கான நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வர இருக்கிறார்கள். தற்போது பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வேல்முருகன். நண்பர் என்கின்ற முறையிலும், சட்டமன்றத்தில் அவரோடு பணியாற்றினேன் என்கின்ற முறையிலும், புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிடும் போதும் அவருடைய பழகும் விதம், அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் என்றும் நினைவிலே நிற்கிறது. அவருடைய புகழ் என்றென்றும் இறைவனோடு மட்டுமல்ல உலகெங்கும் வாழும் மக்கள் மனத்திலும் அவருடைய புகழ் ஓங்கி நிற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரு தலைசிறந்த சினிமா நடிகராக, சமூக சேவகராக, அவர்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அரசியல் தலைவராக, அரசியல்வாதியாக, அவருக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அவருடைய சேவையை பாராட்டி மத்திய அரசாங்கம் பத்ம விபூஷன் மிகப்பெரிய ஒரு உயரிய விருதை வழங்கி அவரை கௌரவித்தது. அவருடைய இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாகவும் பெருமையாகவும் கருதுகின்றேன். ஏன்னா அவரை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் அவருடைய சினிமா ஷூட்டிங் ஆகட்டும் அல்லது வேற எங்க இருந்தாலும் கூட அனைவரும் சாப்பிட்ட பிறகு எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் தான் சாப்பிட்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பழக்கத்தை வச்சிருந்திருக்கிறார். அதே போல அவர் ஒவ்வொரு வருஷமும் கூட அன்னதானம் அல்லது சமூக சேவைகள் என்று அவருடைய சொந்த செலவுல சமூக சேவைகள் செய்து மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தார்கள். இன்றைக்கு அவர் பேர்ல இங்க தொடர்ந்து அவருடைய அறக்கட்டளையில் அன்னதானம் கூட இங்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய குரு பூஜை, அவருடைய புகழ், அவருடைய சினிமா துறை அல்லது பொதுமக்கள் அனைவருக்கும் அவருடைய புகழ் மேலும் மேலும் ஓங்க வேண்டும், அவருடைய புகழ் பரவ வேண்டும். அவரை பற்றி வருங்கால சந்ததிகளும் கூட அறிய வேண்டும். இந்த அருமையான நிகழ்ச்சியில் இன்றைக்கு கலந்து கொண்டதில்